குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 5 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். சமூக நீதிக்கான கலைஞர் கைவினை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது நம்ம நேற்றே பார்த்தோம். பாஜக அரசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு, அதாவது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு மட்டும் திறன் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். இதில் 3 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்கும் திட்டமும் இருந்தது. இப்போ இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் 25 வகையான தொழில்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் மாற்றி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரெண்டுக்கு தான் டிஃப்ரென்ஸ். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? அடுத்தது, படுக்கை வசதி கொண்ட 10 வந்தே பாரத் ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இயக்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் படுக்கை வசதி கொண்ட ஸ்லிப்பர் வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா விட இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பெட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஐசிஎஃப் தொழிற்சாலை தான் தயாரிக்கப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டுருவாங்க, அதனால் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், டிஎன்யூஎஸ்ஆர்பி இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கே அது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா $5 ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்புக்கான பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமரினுடைய முதன்மை செயலாளரான PK மிஸ்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்னும் செயல்முறை மூலம் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல பிரதமர் விரும்புகிறார். 2047ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கும். இதுதான் முக்கியமானது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை நிறுவுவதற்காக இந்தியா வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 2 இலக்கு சொல்லியிருக்கேன், அந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $200 பில்லியன் வந்து தாண்டி இருக்குது. ஓகேங்களா? நமது மருத்துவத்துறை உலகுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் நாடியாக திகழ்து. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமது $5 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்பது வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி எண்ணிக்கை மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கோடிக்கணக்கானோரின் வறுமை ஒழிப்பு, எண்ம அதிகாரம் அளித்தல், இவற்றின் ஒட்டுமொத்தமாக பிரதிபலிப்பு தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த $5 ட்ரில்லியன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ சொன்ன 2 இலக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வளர்ந்த நாடாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா 2047, இந்த 500 ஜிகாவாட் வந்து பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்து, நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வருகை அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இவர் எந்தெந்த நிறுவனத்துடைய ஓனர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அமெரிக்காவுடைய அரசியல் வல்லுநர். ஓகேங்களா? இவர் முக்கியமான பொசிஷனில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டெஸ்லான்ற நிறுவனம் இவரோடது, எக்ஸ் சமூக ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா இவரோடது, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனமும் இவரோடது. இந்த 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஓனர். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடுவதற்கான பூட்டான் அரசரான ஜிங்மே கேசர் நாம்கியே வாங்சுக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் பொங்காய்கான் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வருகை தந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. இதில் பூடான் அரசர் அஸ்ஸாம் வந்திருக்கிறார். ஓகேங்களா? பாரத் மாலா திட்டத்தின் கீழ் இந்த பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா கட்டுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் 317 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்கா வந்து கட்டப்படுது. ஓகேங்களா? இது முக்கியமானது. இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த திட்டம் அண்டை நாடுகளான பூடான் மற்றும் வங்கதேசத்துக்கான வர்த்தகத்தை மேம்படுத்துவதன் மூலம் அஸ்ஸாமிற்கு பொருளாதாரத்தை உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மபுத்திரா நதி மீது கட்டப்பட்டு வரும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பூடான் அரசு வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது தான் எல்லாமே. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் ஃபிடே மகளிர் கிராண்ட் பிரீ செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5வது சுற்றில் இந்தியாவுடைய 6 வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா?
பேர் என்ன விளையாட்டுன்னு தொடர்புடையது மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் 3 தகுதி சுற்றுடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிருக்காங்க. ஓகேங்களா? போட்டி பதக்கப்பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்களும் 2வது இடத்துக்கு நீடிக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது முதலிடத்தில் இருந்தோம். இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 6 பதக்கங்களும் முதலிடத்தில் இருக்குது. செக் குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மாரத்தான் போட்டியை வந்து பார்த்திங்கன்னா சீனா நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தடகள வீரர்களுடன் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கென்று தனியாக அமைக்கப்பட்டிருந்த 21 கிலோமீட்டர் தடகளத்தில் ஓடி பல்வேறு வடிவிலான இயந்திர மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர் உற்சாகமாக வரவேற்றாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற முதல் மாரத்தான் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சீனா நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தங்கம் இறக்குமதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் தங்கத்துக்கான தேவை அதிகரித்து வருவதால் கடந்த மார்ச் மாதத்தில் இதன் இறக்குமதி பார்த்திங்கன்னா 192.13% வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தங்க இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து தான் அதிகப்படியான தங்கத்தை இறக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மொத்த இறக்குமதியில் இந்த சுவிட்சர்லாந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 40% பங்கை வகிக்குது. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா 16%, தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 10% பங்கு வகிக்கிறாங்க. இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் தங்கத்தின் பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா 8% இருக்குது. ஓகேங்களா? சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே இந்தியா தான் அதிக அளவு தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்கிறாங்க. ஓகேங்களா? சீனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேவா? நம்ம நேற்றே பார்த்தோம், சென்னையில் முதல் ஏசி மின்சார ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? புறநகர் மின்சார ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பெட்டிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 5 ஷெடியூல் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்பில். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.